ஸோ வணக்கம் நண்பர்களே. ஸோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜப்பான் வந்து 2050 இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஏதோ 2000 தான் இருக்கோம், பின்னோக்கி போயிட்டு இருக்கோம் இப்படி ஏதோ சொல்கிறாங்க. இப்படி நிஜமாவே ஜப்பான் 2050 இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், அது போக யூடியூப் வீடியோஸ் அதெல்லாம் வச்சு பார்த்து இன்னைக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க பார்க்கலாம். Living in 2050. Touchless gloves. நண்பர்களே, இப்போ வந்து நம்ம கையை வச்சோம்னா ஃபுல்லாக கவர் வந்துடுது. இது வந்து இந்த வைரஸ் பரவற டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே வெளியே போகிறோம்னா கவர் வந்துடும். அப்புறம் பொருளாக தொட்டுக்கலாம், வைரஸ்லாம் பரவாது. இப்போ சூப்பர் மார்க்கெட் போனால் காய்கறிகள் எடுத்துக்கலாம். இந்த கொரோனா டைமில் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Self-pouring beer. நெக்ஸ்ட் என்னடா நீங்களும் வரா. ஜப்பான் அந்த கெட்ட விஷயம் அது பண்ணாலும் கூட அது வந்து நாடு முன்னேறிட்டு தான் இருக்குது. நம்ம இந்தியா தான் ரொம்ப நிறைய ஆயிடுச்சு நண்பர்களே. வந்து நம்ம என்னதான் பண்ணாலும் அவங்க முன்னேறிட்டு தான் போகிறாங்க. ஓகே நண்பர்களே, இது வந்து எதுவும் சொல்கிறது இல்லை. நெக்ஸ்ட் mobility scooter. செல்ஃப் மொபிலிட்டி ஸ்கூட்டர்னு சொல்லுவாங்க. நம்ம அடிப்பட்டவங்க, கால் உடஞ்சவங்க, அவங்களெல்லாம் நம்ம வந்து நடக்க முடியாதுல, நம்ம வந்து வீல் சேர்லாம் தான் தள்ளிட்டு போவோம் நம்ம. ஆனால் அந்த ஜப்பான் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அவங்க தள்ளுறதுக்கு உதவி தேவையில்லை. அவங்களே ஸ்க்ரீன் மாதிரி, நம்ம ஃபோன் மாதிரி இந்த பட்டன் கொடுத்து லெஃப்ட் போய்க்கலாம், ரைட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் சொல்லுவேன். Games. என்னடா நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம பீனா யூனியன் கவுண்ட் பண்ணுற மீட்ரு. இன்னைக்கு 200 ml, நாளைக்கு வந்து 250 ml, அந்த மாதிரி நம்ம வந்து கவுண்ட் வச்சு போய்க்கலாம். இதெல்லாம் எதுக்குடா கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்க, அதான் புரியல. You may be wondering what this machine does. Well, this is a self-inflating balloon machine. என்னடா இது, எதுக்குடா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க நண்பர்களுக்கு? வந்து இப்போ வந்து காசு போடுறானா, சுத்துதா, பலூன் வருதா, ஊதல் கூட கஷ்டப்படுறாங்க நண்பர்கள். அதுக்கு கூட விஷயம் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க நண்பர்கள். பலூன் வாங்கி ஊதல் என்ன நண்பர்கள், அறிவாளிகளா இல்லை சோம்பேறியா, என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஆனால் நிறைய யூஸ்ஃபுல்லான கேஜெட்ஸும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க நண்பர்கள். அதையும் நம்ம பார்க்கலாம். Japan is living in 2050. Gum and இது வந்து அந்த சிவிங்கம் மிஷினு இப்போ வந்து நிறைய சிவிங்கம் போட்டு வச்சுருக்காங்க. அது அப்படியே ஒன்று அழுத்தினா மேலே வந்து அடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க நண்பர்களே. இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. ஏன் அவ்வளோ சிவிங்கம் போட்டு வச்சுருக்காங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஏன்னா நம்மளே ஒரு கடைக்கு இப்போ வெளியே எங்கேயோ போனால் 1 ரூபா 3 ரூபாய்க்கு சாப்பிடுவோம். இவ்வளோலாம் நம்ம போட்டு வச்சுருக்க மாட்டோம். ஏன் போட்டு வச்சுருக்காங்கன்னா, என் லைஃப் ஸ்டோரி மூலமாக நான் சொல்ல வரேன். அது வந்து நான் வந்து 12th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து செகண்ட் மிட்டம் எழுதணும். அடுத்த நாள் எக்ஸாமே முன்னாடி உட்காந்து படிச்சுட்டு கையோ ஒன்றுமே படிக்கல. அப்போ தான் எங்கேயோ வெளியே போயிட்டேன், நான் படிக்கவே இல்லை. சரி, அப்படியே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தேடி படிச்சிடலான்னு அப்படியே வீடியோவில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனேன். பார்த்தா ரேண்டமாக இந்த வீடியோ வந்துச்சு. படிக்கிறது ஞாபகம் வேணுமா, கம்மியாக படிங்க, படித்தாலும் எக்ஸாமில் போகும்போது ஞாபகம் வரும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்னடா அப்படின்னு போட்டு பார்த்தா, அந்த நீங்கள் படிக்கும்போது சிவிங்கம் சாப்பிட்டே படிங்க, மென்னுக்கிட்டே படிங்க. அது வந்து காலையில் போய் எக்ஸாம் எழுதும்போது கண்டிப்பாக ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா இது வித்தியாசமாக இருக்குது, விட்ரா வண்டியை சென்ட்ரல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் ஒரு 4 சென்ட்ரல் வாங்க வந்தது. அது 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண 1 மணி வரையும் மெதுவாக ஒன்று ஒன்றா தீர படிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, 1 மணி வரையும் வேறு படிச்சிட்டேன்னா நாளைக்கு எக்ஸாமில் போய் மறந்துடும், அந்த பயத்திலே போய் உட்காந்தேன் எழுத முடியும். பார்த்தேன் நண்பர்களே, பார்த்தேன் என்னடா இது சோர்வாக இருக்குன்னு நினச்சி போயிருந்தாலும் பார்த்தேன் பேப்பர் அவங்க சரசரன்னு எழுதிட்டே இருக்க நண்பர்களே. நிஜமா நண்பர்களே, இப்போ எனக்கே சொல்ல சிரிப்பாக இருந்தது. நிஜமா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. அது உண்மையாக நானே படித்து இது பண்ணனா இல்லை சிவிங்கம் சாப்பிட்ட இடத்துக்கு வந்துச்சான்னு தெரியல. 50க்கு 46 வாங்கினேன் செகண்ட் மிட்டமு. ஸோ நண்பர்களே, அதுக்கடுத்து போட்டதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, போட்டு படிக்கல. ஆனால் நம்ம உடம்புக்கும் ஹெல்த்துன்னு தெரியும் எனக்கு. அதுமாட்டி நான் யூஸ் பண்ணேன், நீங்களும் யூஸ் பண்ணாதீங்க. ஆனால் அதுக்கப்புறமும் படித்தேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படித்தேன் நண்பர்களே. அது வந்து என்னென்னா மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது. நம்ம வந்து நாளைக்கு படித்தாலாம் மறக்கூடாதுன்னா கண்டிப்பாக அது மறக்காது. இப்போ நம்ம மறந்துடும், இது சாப்பிட்டா ஞாபகம் வரும் அப்படின்னு நம்ம வந்து மைண்டை இது பண்ணுறக்காட்டி தான் வருது. நான் அதனால் அதை விட்டுட்டு நானே படித்தேன், நல்லா மார்க் வாங்கினேன் நண்பர்களே. இப்போ அதான் இது மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. நிறைய சிவிங்கம் யூஸ் பண்ணி பிரெயினை ஸ்பீடாக வேலை செய்ய வச்சு 2050 போயிட்டாங்க. அப்படி இங்கிருந்து அப்படியே எப்படி போயிட்டாங்க. Japan with this special function. Just place your drink here and wait for the light to turn on. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ நம்மளே ஒரு கடைக்கு போய் ஜூஸ் வாங்குறோம், அது கூலிங்கெல்லாம் குடிக்க நல்லாவே இருக்காது. இது ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கூலிங்கெல்லாம் அந்த மிஷினில் போய் போட்டுட்டு சுவிட்ச் ஆன் பண்ணால் போதும்.
எவ்வளோ 2 செகண்ட் 3 செகண்ட் இல்லை, ஒரு 10 செகண்ட் இருக்கும். 10 செகண்டில் கூலாகி அப்படியே இன்ஸ்டண்ட்டாக கூலாகி வருது நண்பர்களே. இது நான் வந்து யூஸ்ஃபுல்லுன்னு தான் சொல்லுவேன். Special platforms that move closer to the train, making it safer and ensuring you நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான நண்பர்களே. ஏன்னா இப்போ வந்து ட்ரெயினெல்லாம் அவசரமாக போகணும், நம்ம வந்து இன்ஜூராக இருக்குது, காலில் இன்ஜூராக இருக்குது அப்படின்னா இந்த வீலில் ஆட்டோமேட்டிக் அந்த மிஷின் பார்த்தோம் நண்பர்களே, அது வந்து ட்ரெயின் ட்ராக்குக்கு பக்கத்துலேயே போகுது இந்த இது பிளாட்ஃபார்மு. அது வந்து நம்ம வந்து ஈஸியாக ஏறி வந்துக்கலாம். இது வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான மிஷின். இந்தியாவுக்கு வந்தால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவோட தீர்வாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜப்பான் 2050 வாழுதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழுதுன்னு தான் சொல்லுவேன் நண்பர்களே. என்ன சொல்கிறது, ஏன்னா நிறைய மிஷின் வாழ்கிறாங்க. மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வச்சுருக்காங்க. நம்ம இந்தியாவும் டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன். வருங்காலத்தில் டெக்னாலஜி வளரும், இந்தியாவும் கண்டிப்பாக டெவலப் ஆகும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.